வணக்கம், நான் வருண் டாப் 5 மதுரையில இருந்து. இன்னைக்கு ஆர்ஆர்பி குரூப் டி டெஸ்ட் சீரிஸ் 33ல இருந்து சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க போலாம். சரி, ஓகே. இப்ப இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல பார்த்துருப்போம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு வேவ்லென்த் இன்டு ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? சரி, இப்ப நம்மளுக்கு ஸ்பீடு தந்துட்டாங்க. என்ன? 3 இன்டு 10 to the power 8. ஓகேவா? நமக்கு எது கேக்குறாங்க? ஃப்ரீக்வன்சி தான் கேக்குறாங்க. அப்ப வேவ்லென்த் நமக்கு தந்துட்டாங்க. எவ்வளவு? 600 நானோமீட்டர். நானோமீட்டர் தான் எப்படி எழுதணும்? 600 into 10 to the power minus 9. இது நீங்க வந்து எஸ்ஐ யூனிட்ல படிச்சிருப்பீங்க. நானோமீட்டர்னா 10 to the power minus 9. சோ இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணும்போது, அதாவது இந்த -9 இருக்கா, இது இங்க 0 இருக்கா, சோ அதனால இந்த -9 என்ன ஆகும்னா -7 ஆயிடும். இது கீழே இன்வெர்ஸ்ல இருக்கு. இப்ப மேல போகும்போது 10 into 10 to the power 7 வரும். அப்ப இங்க என்ன வரும்? 10 to the power 14 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது அடிச்சு கொடுங்க 2. சோ அடிச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 5 into 10 to the power 14 hertz வரும். ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन போவோம். If the distance between the earth and the moon decreases gradually, then what will be happen to the gravitational force between them? புவிக்கும் நிலவுக்கும் இடையிலான தொலைவு படிப்படியாக குறைந்தால் அவற்றுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த ஃபார்முலா இருக்கு. அதாவது F is equal to G m1 m2 by d square. சோ இது என்னன்னா கிராவிடேஷன். ஓகேவா? கிராவிட்டினா என்ன? கிராவிடேஷன் என்ன? கிராவிட்டினா இப்ப இங்க இருக்கு, இந்த பென் இருக்கு, இந்த பெண்ணுக்கு கீழே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இது தொங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஹேங்கிங் ஆகிட்டு இருக்கு. அது கீழே ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸ் பேர் தான் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிராவிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பொருள் இருக்கு, அதாவது 2 நிறை இருக்கு, அதுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். பொதுவாவே இப்போ ஒரு ரெண்டு மாஸ் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இருக்கேன், இப்ப இன்னொரு ஆள் இங்க பக்கத்துல இருக்காங்க. அப்ப நாங்க 2 பேர் பக்கத்துல இருக்கும் போது இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா 2 நிறைக்கு மல்டிப்ளை பண்ணா இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குமா? ஈக்குவலா இருக்குமா? அதே மாதிரி இப்ப நான் ஒரு ஆள் இருக்கேன், இன்னொரு ஆள் இருக்காங்க. இப்ப எங்க 2 பேத்துக்கு இடையில வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எதிர்த்தலைவுல இருக்குமா, அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா. அப்ப டிஸ்டன்ஸ் கூடுனா இந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுமா? டிஸ்டன்ஸ் கூடுனா இந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். அப்ப டிஸ்டன்ஸ் கம்மி ஆச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும்? கூடும். ஓகேவா? அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் தி மூன் decreases gradually அப்படிங்கிறாங்க. அப்ப கம்மி ஆகுது. அப்ப ஃபோர்ஸ் எப்படி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஆன்சர் A. ஓகேவா? An object travels 6 meters in 4 seconds and another travels 16 meters in 2 seconds. What is the average velocity of the object? ஒரு பொருள் 4 வினாடிகளில் 14 மீட்டர் தொலைவிலையும் பின்னர் 2 வினாடிகளில் மற்றொரு 14 மீட்டர் தொலைவிலையும் கடக்கிறது. அப்பொருளின் சராசரி வேகம் என்ன? ரைட். இப்ப மேக்ஸ்ல இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? சரி, இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு? ஒரு 14 இருக்கு, இன்னொரு 14 இருக்கு. ஓகேவா? அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 14 + 14 32. ஓகேவா? அப்ப டைம் எவ்வளவு? 6. கேன்சல் பண்ணி கொடுங்க. 5ஆல வகுப்படுமா? அப்ப இந்த ஆப்ஷன்ல எது 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு? இதுதான். 2 பேலன்ஸ் வரும், 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். சரி, ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது? 5.33 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? அப்ப
ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன இங்க எழுதுவேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் இப்படி எழுதக்கூடாது. எஸ், ஓகேவா? Which noble gas, excellent gas is called stranger gas? எந்த மந்த வாயு நோபல் கேஸ், டேஞ்சர் கேஸ் என்று அழைக்கப்படுகிறது? சரி, ரைட். இது வந்து ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு நிக் நேம் மாதிரி தான். ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கு நிக் நேம். ஓகேவா? அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். சரி, இந்த ஆர்கன் இருக்கு பாத்தீங்களா? ஆர்கனோட கிரீக் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனிங் ஆர்கனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீக் மீனிங் என்ன ஆர்கனுக்கு? லேசி. லேசினா சோம்பேறி. ஓகேவா? நியான்னா கிரீக்ல அதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த நியான் இருக்கு பாத்தீங்களா, நியூ. கிரீக் மீனிங் என்னன்னா நியூ. கிரிப்டானுக்கு கிரீக் மீனிங் என்னன்னு கேட்டாங்கன்னா ஹிடன். ஹிடன்னா என்ன? ஒளிச்சு இருக்கிறது தான் ஹிடன். அப்ப ஜெனானோட கிரீக்கோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர். சோ அதனாலதான் நம்மளுக்கு கேக்குறாங்க ஸ்ட்ரேஞ்சர் கேஸ்னா எதுன்னு கேட்டாங்கன்னா ஜெனான். ஏன்னா இதோட கிரீக் பேரு ஸ்ட்ரேஞ்சர்னு அர்த்தம். ஓகேவா? இது எல்லாமே கிரீக்கிஷ் பேரு. சோ நம்ம இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த ஜெனானோட மீனிங் என்னது? ஸ்ட்ரேஞ்சர். அதாவது என்ன சொல்றது, ஸ்ட்ரேஞ்சர் தான் யாரோ எவ்வளோன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அவங்க தான் ஸ்ட்ரேஞ்சர் அப்படி சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இதான். ரொம்ப புரிஞ்சிக்கவே முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற கேஸ் தான் இந்த ஜெனான் கேஸ். ஓகேவா? அதே மாதிரி ஆர்கான்னா ரொம்ப லேசியான கேஸ், நியான்னா நியூவு, கிரிப்டான்னா ஹிடனு. ஹிடன்னா என்ன? ஒளிஞ்சிருக்குது. ஓகேவா? When a raised hammer falls on a nail and drives it into the wood, the work done by the force of the hammer on the nail is positive. In this same scenario, which statement would describe a negative work? உயர்பட்ட சுத்தியல் ஒன்று ஆணியின் மீது விழுந்து அதை மரத்திற்குள் செல்லும் போது சுத்தியலில் ஆணியின் மீது செலுத்தும் விசையினால் செயல்படும் வேலை நேர்மறையானதாக, அதாவது பாசிட்டிவ் அமைக்கிறது. இதை சூழ்நிலையில் எந்த கூற்று எதிர்மறை வேலையை விரிவாக்கும்? சரி, ரைட். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹைட்ல இருக்கு. ஓகேவா? மரம் இருக்கு. நான் வந்து என்ன பண்ணேன்னா சுத்தியில வச்சு ஒரு ஆணியை வந்து நான் இப்படி அடிக்கிறேன். ஓகேவா? இப்படி அடிக்கும் போது என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்ல இருந்து நான் வந்து இப்படி அடிச்சேன்னா இந்த ஆணி என்ன ஆகும்? மரத்துல போய் பிக்ஸ் ஆயிக்கணும், ஒட்டிக்கணும். ஓகேவா? பிக்ஸ் ஆயிட்டு நம்ம ஆணி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு பை தொங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்ல நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆணி யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? சரி, இது என்னவா இருக்கு? பாசிட்டிவ் ஒர்க் ஆகுது. அப்படின்னா என்ன பாசிட்டிவ் ஒர்க்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்கன்னா, force into cos theta அப்படின்னு சொல்லுவாங்க. cos thetaனா இப்ப இங்க நான் வந்து ஒர்க் வந்து 0, அதாவது தீட்டாக்கு பதிலா 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணினா cos 0 என்னது? 1. ஓகேவா? அப்ப நான் ஒரு 20 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் இன்டு 1. அப்ப இங்க என்ன இருக்குன்னா வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது பாசிட்டிவ் ஒர்க். அங்க வந்து ஒரு வேலை நடந்திருக்கு. வேலைனா இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஆணியை நான் வந்து இப்படி அடிக்கிறேன். அடிக்கும் போது இந்த ஆணி வந்து உள்ள இறங்கிக்குது. ஓகேவா? அப்படி இறங்கும் போதுனா அங்க வேலை நடந்திருக்கு. நான் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஆணி வந்து என்னோட பேச்சை கேட்டுட்டு இந்த மரத்துக்குள்ள வந்து ஆழமா இறங்கி இருக்கு. சோ இதுதான் வந்து பாசிட்டிவ் ஒர்க். அப்ப பாசிட்டிவ் ஒர்க்குக்கு நம்மளுக்கு காஸ் தீட்டா என்னவா இருக்கணும்னா 0வா இருக்கணும். ஓகேவா? காஸ் தீட்டா 0வா இருந்தாதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஒர்க் கிடைக்கும். அப்பதான் இங்க நம்மளுக்கு 1ங்கிற வேல்யூவே வரும். ஓகேவா? இதே இது நம்மளுக்கு வேலை 0வா இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? காஸ் தீட்டா 90 டிகிரில இருந்தாதான் நம்மளுக்கு வேலைங்கிறது ஒர்க் வந்து 0வா இருக்கும். ஏன் சார் ஒர்க் வந்து 0வா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ரைட், 90 டிகிரினா என்னது? செங்குத்து. ஒரு வெர்டிகல் தான் என்னது? 90 டிகிரிங்கிறாங்க. ஓகேவா? அப்ப நான் இங்க ஒரு ஃபோர்ஸ் வந்து நான் வந்து இப்படி கொடுக்குறேன். இப்படி நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஆனா எனக்கு இங்க வரைகிறேன்.
இப்படியும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஆனா எனக்கு மேல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னை பிடிச்சி இழுக்குது. அப்ப அங்க வேலை நடக்குமா நடக்காதா? வேலை நடக்காது. ஓகே ரைட். இப்ப அதனாலதான் நம்ம வந்து ஒர்க் டன் வந்து 0வா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தீட்டா வேணும்? 90 டிகிரி வேணும். சரி ரைட். இதே இது அடிச்சுக்கிறேன். சரி, இதே இது நமக்கு ஒர்க் வந்து நெகட்டிவா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த காஸ் தீட்டா 180 டிகிரில இருக்கணும். அது ஏன் சார் 180 டிகிரி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 180 டிகிரினா என்ன? ஒரு நேரான கோடு இப்படி இருக்கா, என் கை இப்படி இருக்கா, இதுதான் வந்து 180 டிகிரி, ஒரு நேரான கோடு. அப்படி இருக்கும்போதுதான் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ஒர்க் கிடைக்கும். அது எப்படின்னா காஸ் 180ங்கிறது -1. ஓகேவா? சோ ஃபோர்ஸ் இன்டு சம் ஃபோர்ஸ் இருக்கு, 20 நியூட்டன் இருக்கு. நியூட்டன் இன்டு -1 என்ன? -20 நியூட்டன். அப்ப அது நெகட்டிவ் ஒர்க். அது எப்படி சார்னா இப்ப ஒண்ணு இல்ல, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஆணி இருந்துச்சு, அதை நான் அடிச்சோடனே உள்ள இறங்கிருச்சு, அதனால அது பாசிட்டிவ் ஒர்க்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதே இது நெகட்டிவ் ஒர்க்னா என்ன செய்யணும்னா இப்ப அந்த ஆணி வந்து அடிக்கிறேன், ஆணி அடிக்கும் போது இந்த ஆணில இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னைய தள்ளி விட்டுருது. அதாவது இங்க ஒருத்தன் போறான், ஒரு கார் போகுது, கார் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, இங்க இன்னொரு ஃபோர்ஸ் வந்து அந்த காரை வந்து பின்னுக்கு தள்ளி விடுது. அதுதான் வந்து நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப அந்த கொஸ்டினை பாருங்க. நெகட்டிவ் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி பண்ணலாம்? இப்ப வந்து நான் என்ன சொன்னேன், ஆணில சுத்தியில வச்சு அடிக்கும் போது இந்த ஆணி உள்ள இறங்குது. அப்ப அப்படி ஆப்போசிட் வச்சுக்கோங்க. இந்த நான் வந்து ஆணியை வந்து சுத்தியில அடிக்கும் போது, சாரி சுத்தியில ஆணில அடிக்கும் போது இந்த ஆணில இருந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. சோ அப்பதான் வந்து என்ன நடக்கும்? நெகட்டிவ் ஒர்க் டன் நடக்கும். அப்ப ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் ஏவா தான் இருக்கும். Work done by the force exerted by the nail on the hammer. ஓகேவா? தமிழ்ல வாசம் சொல்லுவோம். ஆணி சுத்தியல் மீது செலுத்தும் விசையினால் செயல்படும் வேலை. புரியுதா? ஆணி வந்து சுத்தியில வந்து எதிர்க்குது. சோ அதனால செயல்படும் வேலை தான் வந்து நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியாதவங்க வீடியோவை மறுபடியும் 2 வாட்டி 3 வாட்டி பாருங்க. ஓகேவா? சோ இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். Which of the following is a correct reason for not being able to hear sound on the moon? நிலவில் ஒலியை ஏன் கேட்க முடிவதில்லை என்பதற்கான சரியான காரணம் எது? நிறைய முன்னாடி வீடியோஸ் சொல்லியிருக்கேன். சவுண்டுக்கு ஒரு மீடியம் தேவை, அது வந்து டிராவல் ஆகும்னா. அட்மாஸ்பியர்ல எப்படி இருக்கும்? அங்க நிறைய மூன்ல எப்படி இருக்கும்? அங்க வந்து நிறைய வந்து வெற்றிடங்கள் இருக்கும், அட்மாஸ்பியர் இருக்காது. சோ அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? மூன் ஹேஸ் நோ அட்மாஸ்பியர். Which of the following statement is true about the magnetic field lines? சரி, காந்தப்புல கோடுகளின் குறித்து கீழ் உள்ள கூற்றுகள் எது சரியானது? என்ன சொல்றாங்க? The field lines inside the magnet moves from the north to south. சரி, the magnetic field is weaker where lines are closed. The fields intersect at poles. The field lines outside moves from north to south. சரி, தமிழ் வாசிப்போம். காந்தத்திற்குள் புலக்கோடுகள் வடக்கிலிருந்து தெற்கை நோக்கி செல்கின்றன. புலக்கோடுகள் நெருக்கமான உள்ள இடங்களின் காந்தப்புலம் வலிமை குறைவாக இருக்கும். புலக்கோடுகள் எந்த காந்த மூலைகளில் ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்ளும். காந்தத்திற்கு வெளியே புலக்கோடுகள் வடக்கிலிருந்து தெற்கை நோக்கி செல்கிறது. சரி, ரைட். ஒரு சின்ன கான்செப்ட் பார்ப்போம். இப்ப என்கிட்ட ஒரு மேக்னெட் இருக்கு. சோ மேக்னெட் வந்து எப்பவுமே எதை நோக்கி நிக்கும்னா இந்த நார்த் போல நோக்கி தான் நிக்கும். ஓகேவா? மேக்னெட் எப்படி இருக்கும்னா நார்த் டு சவுத் நோக்கி தான் இருக்கும். ஒரு மேக்னெட் நம்ம கடையில வாங்குவோம் பாத்தீங்களா, ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்குவோம் பாத்தீங்களா, அந்த மேக்னெட்டே வச்சு சொல்றேன். ஓகேவா? சரி, ரைட்.
சோ இப்ப இப்ப இங்க காந்தம் இருக்கு. இந்த காந்தம் இருக்குன்னா இந்த காந்தத்தை சுத்தியே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு இருக்கும், காந்த புலக்கோடுகள் இப்படி இருக்கும். ஓகேவா, இப்படி இருக்கும். இந்த இந்த ஃபீல்ட் லைன்ஸ்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணும் ஒட்டாது, அதாவது இன்டர்செக்ட் ஆகாது. இங்க ஏதாச்சும் ஆயிருக்கான்னு பாத்தீங்களா, இங்க ஏதாச்சும் இந்த ரெண்டுமே சேர்ந்து இப்படி இடிச்சிட்டு இல்ல இப்படி ஒட்டிக்கிட்டு இப்படி இன்டர்செக்ட் ஆயிருக்கா? இல்ல, இது ரெண்டுமே இன்டர்செக்ட், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பயுமே இன்டர்செக்ட் ஆகாது. ஓகேவா, சோ அதே மாதிரிதான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்க இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா நார்த் போல்ல இருந்து சவுத் போல் நோக்கி தான் வரும். ஓகேவா, இங்கேயும் பாருங்க நார்த்ல இருந்து சவுத் நோக்கி தான் வரும். ஓகேவா, ஆனா இது காந்தத்துக்கு எப்படி வெளிப்புறத்துல எப்படி வரும், உள்புறத்துல எப்படி வரும்னா சவுத்ல இருந்து நார்த் நோக்கி வரும். ஓகேவா, சவுத்ல இருந்து நார்த் நோக்கி வரும். இப்ப இந்த போல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த எண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்ட்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஏன், ஏன்னா எல்லா கோடுகளும் எங்க வந்து குவியுது, இந்த எண்ட்ல, இந்த எட்ஜ்ல தான் குவியுது. அப்படி குவியும் போது அங்க ஸ்ட்ரென்த், மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹையா இருக்கும். ஓகேவா, இப்ப மேல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இன்சைட்ல வந்து நார்த் டு சவுத் மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது, தப்பு. ஓகேவா, அப்ப செகண்ட் பாருங்க, வீக்கரா இருக்குமா? க்ளோஸ்ல இருக்காது. எப்படி இருக்கும்? ஹெவியா இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம், இப்பதான் படிச்சுட்டு வந்தோம். இன்டர்செக்ட் ஆகுமா? ஆகாது. ஃபீல்ட் லைன்ஸ் அவுட் சைட் ஆஃப் மேக்னெட் எப்படி வரும்னா நார்த்ல இருந்து சவுத் நோக்கி தான் வரும். அப்ப இதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா, சரி. மோல் இஸ் யூஸ்டு டு மெஷர் which of the following? இது பேசிக், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எஸ்ஐ யூனிட்ல படிச்சிருக்கோம். என்னது? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதை வந்து மெஷர் பண்ணதுக்கு தான் மோலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மோலுங்கிற ஒரு எஸ்ஐ யூனிட். ஓகேவா, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், உள்ளார்ந்த குறை கடத்தியில், அதாவது செமிகண்டக்டர். அப்பனா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்னன்னு அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ரைட். செமிகண்டக்டர் ஃபர்ஸ்ட் என்ன, அதாவது கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் இருக்கிறது தான் இது செமிகண்டக்டர். ஓகேவா, இதனால பெரிய கரண்டையும் கலத்த முடியாது, அதுக்குன்னு மொத்தமாவையும் கரண்டை வந்து கலத்தாம இருக்க முடியாது, ஓரளவுக்கு கரண்ட கடத்தும். ஓகேவா, சரி. இப்ப எதையெல்லாம் நம்ம வந்து செமிகண்டக்டர்னு சொல்லலாம்? சிலிக்கான சொல்லலாம். ஓகேவா, சிலிக்கான சொல்லலாம். ஜெர்மனியத்தை வந்து சொல்லலாம். ஏன் சார் அப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு கலந்த கடத்துறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? எலக்ட்ரான்ஸ் தேவை. ஓகேவா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தேவை. இப்ப இந்த சிலிக்கான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வேலன்சி பார்ப்போம்ல, எப்படி பார்ப்போம்? நம்ம இது படிச்சிருப்போம், எம்சியில படிச்சிருப்போம் எப்படி வேலன்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு. 2 8 இப்படிதானே பிரிப்போம். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் 2, ஏன்னா இதோட அட்டாமிக் நம்பர் என்ன? 14. அதனால ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்ல ஃபில் ஆயிடும். செகண்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. மூணாவது செல்ல 4 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆகுது. ஓகேவா, சோ 4 எலக்ட்ரான்ஸ் இருந்தா எம்எஸ்சி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. 4 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஹாஃப் ஃபில்டு, அதாவது பாதியா ஃபுல்லா இருக்கு. அப்ப இங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இல்ல, 4 தான் இருக்கு, அது வந்து ஹாஃப் ஃபில்டா இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வேணும். அப்படி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் செமிகண்டக்டரையே நம்மளால கண்டக்ட் பண்ண முடியும். ஓகேவா, சோ அதுக்குதான் வந்து ஒரு மெத்தட் பண்றாங்க. அந்த மெத்தட் பேர் தான் டோப்பிங். டோப்பிங்னா இந்த செமிகண்டக்டரை கண்டக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்றாங்க. அந்த ப்ராசஸ் பேர் தான் டோப்பிங். டோப்பிங்னா என்னன்னா, இங்க 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, இங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்ல. அப்ப நான் வந்து ஒரு இம்பியூர் எலமெண்ட்ஸ் ஏதாச்சும், இப்ப இங்க வந்து சிலிக்கான் இருக்கு, சிலிக்கானோட நான் வந்து ஒரு அசன்ரிக்கோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பிராஸ்பரஸோ
சோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸை நான் இதுக்குள்ள வந்து ஆட் பண்றதுதான் டோப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பியூர் செமிகண்டக்டரை இம்பியூரா மாற்றுறதுதான் டோப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்ப இன்ட்ரின்சிக்னா எக்ஸ்ட்ரின்சிக்னா என்னன்னா, இன்ட்ரின்சிக்னா பியூர் செமிகண்டக்டர், அதாவது டோப்பிங்கே இல்லாம இருக்கிற செமிகண்டக்டர்னா இன்ட்ரின்சிவ் செமிகண்டக்டர். எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர்னா அங்க வந்து வேற மெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க, அதாவது இம்பியூர் செமிகண்டக்டர்ஸ் அங்க இருக்கும். சோ அதனால வந்து அத இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படி எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எக்ஸ்ட்ரின்சிக்னா என்ன? எக்ஸ்ட்ரின்சிக்னா இம்பியூர், இன்ட்ரின்சிக்னா பியூர். சோ இத ரெண்டா பிரிப்பாங்க, N டைப் செமிகண்டக்டர், P டைப் செமிகண்டக்டர் அப்படி பிரிப்பாங்க. ஓகேவா? சோ இந்த N டைப் செமிகண்டக்டர்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் நிறைய ஜாஸ்தியா இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க, N இருக்கா, N எலக்ட்ரான் அப்படி வச்சுக்கோங்க. Nல எலக்ட்ரான் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கேரி பண்ணிக்கிறோம். இது P டைப் செமிகண்டக்டர்ல ஹோல்ஸ் இருக்கும். சோ இதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து அங்க வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? இப்ப இன்ட்ரின்சிக்ல என்ன இருக்கும்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், அதனால பெருசா வந்து கரண்ட கடத்த முடியாது. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? both electrons and holes carries current. carries current னா என்ன சொல்றாங்கன்னா கேரி பண்ணிக்கிறோம், பட் செமிகண்டக்டருக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன, அத கரண்ட வந்து ஃபுல்லாவும் அதால கொடுக்க முடியாது, மொத்தமாவும் கனெக்ட் பண்ணாம இருக்க முடியாது, ஒரு நடுநிலையா கொடுக்கும். ஓகேவா? ஒரு குட்டி குட்டி கரண்ட், ஒரு ஆம்பியர் கரண்ட், ஒரு 2 ஆம்பியர் கரண்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சோ அதுதான் அவங்க கேரிஸ் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The potential energy possessed by the object of the mass is 8 kg. Then what is the height of, when it is at a height of 5 meters above the ground will be G. G na enna? Gravitation due to gravity. அது வேல்யூ கொடுக்கல, சோ அதை நம்ம வந்து வேரியபிளாவே வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ 8 kg நிறையுள்ள ஒரு பொருள் தரையிலிருந்து 5 மீட்டர் உயரத்தில் இருக்கும் போது அப்பொருள் பெற்றுள்ள நிலை மாற்றம். சரி, இது என்னவா இருக்கு? இது என்ன ஃபார்முலால வருது? ஃபர்ஸ்ட் இது என்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜி? இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஹைட்ல இருக்கு அப்படி சொல்றாங்க. அதாவது ஒரு 8 கிலோ நிறையுள்ள ஒரு பொருள் தரையிலிருந்து ஒரு 5 மீட்டர் ஹைட்ல உயரத்தில் இருக்கான். சோ அப்ப இங்க என்ன ஒரு எனர்ஜி வந்து ஆக்ட் ஆயிருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப அது என்ன எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு கிராவிட்டி இன்டு ஹச். இங்க கிராவிட்டியோட வேல்யூ வந்து அவங்க சொல்லல, ஜீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேரியபிளாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மாஸ் என்னவா இருக்கு? 8 இருக்கா, ஹைட் என்ன? 5, இது ஜி. அப்ப என்னவா இருக்கும்? 40 G J. J na என்ன? ஜூல். அப்ப B தான் ஆன்சர். Which of the following is responsible for the diffraction of white light through the glass prism? கண்ணாடி பகடத்தின் வழியாக செல்லும் வெண் ஒளி நிறப்பிரிக்கை அடைவதற்கு கீழ்கண்டவற்றுள் எது காரணமாக இருக்கிறது? எது காரணமா இருக்கு? Different colors of light travel at different speed in glass. சரி, இது ஆன்சர் நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஓகே. இப்படி ஒரு கண்ணாடி படுகை, அதாவது என்ன பிரிசம் இருக்கு. பிரிசம்ல நான் வந்து ஒரு ஒயிட் லைட் கிராஸ் பண்றேன். அது கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க டிப்ரெஷன் ஏற்படும். டிப்ரெஷன்னா ஒரு வெள்ளையான ஒரு கலர் வந்து ஒரு பிரிசத்துல படும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விப்ஜியர் ஃபார்ம் ஆகுதுன்னா அது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன கலர்? ஒரு 7 கலர் ஃபார்ம் ஆகுதா? இந்த 7 கலர் வந்து இப்படி தெரிக்குது பாத்தீங்கன்னா, இதை எப்படி தெரிக்கும்னா டிஃபரெண்ட் ஸ்பீட்ல தெரிக்குமா. அதான் சொல்றாங்க, டிஃபரெண்ட் கலர்ஸ் டிராவல்ஸ் அட் டிஃபரெண்ட் ஸ்பீட்ஸ்.
இந்த வெள்ளை ஒளி வந்து பிசத்துல படும்போது இங்க நிறைய கலர்கள் வந்துருது. அந்த நிறைய கலர்கள் எப்படி டிராவல் ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல வந்து அப்படியே ஸ்கேட்டர் ஆகுது. ஓகேவா? சரி, இப்ப இந்த 7 கலர் இருக்கு பாத்தீங்களா? இந்த 7 கலர் வந்து எப்படி இங்க அடிக்கிருக்காங்கன்னா வேவ் லென்த் வச்சு இதுக்கு வேவ் லென்த். சோ அப்ப இருக்கிறதுலயே எதுக்கு வேவ் லென்த் ஜாஸ்தியா இருக்குன்னா ரெட்டுக்கு தான் வேவ் லென்த் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது இந்த விப்ஜி ஆல் கான்செப்ட் இருக்கா? சோ இந்த விப்ஜி ஆல்ல ரெட்டுக்கு எப்படி இருக்கும்னா வேவ் லென்த் ஜாஸ்தியா இருக்குமா. அதுக்கப்புறம் ஆரஞ்சுக்கு ஜாஸ்தியா இருக்கும், எல்லோக்கு ஜாஸ்தியா இருக்கும், கிரீனு, ப்ளூ, லாஸ்ட்ல லீஃப்ல எது இருக்குன்னா வயலட்டுக்கு ஜாஸ்தியா இருக்கும். இதே இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த அப்படி வேவ் லென்த்னா இப்படி இருந்து பார்க்கணும் விப்ஜியா இருக்கு. இதே இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டாங்கன்னா வீல இருந்து பார்க்கணும். ஓகேவா? அப்ப வயலட்ல தான் நிறைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப லீஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுனா இந்த ரெட்டுக்கு தான். ஓகேவா? சரி ப்ரோ, இந்த வேவ் லென்த்னா என்ன, ஏன் ரெட்டுக்கு மட்டும் ஜாஸ்தி ஆகுதுன்னு கேக்குறீங்கன்னா இப்ப நம்ம ஆம்புலன்ஸ் இருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு சர்ச்ல பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் சிம்பிள்ஸ்னா எந்த கலர்ல மேக்சிமம் இருக்கும்? ரெட் கலர் மேக்சிமம் இருக்கும். ஏன் அப்படின்னா ரெட் வந்து அதுக்கு வந்து நிறைய வேவ் லென்த் இருக்கு. சோ இப்போ ஒரு ரெட் கலர்ல வந்து ஒரு சர்ச்சிலேயோ இல்லாட்டா ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ லைட் எரியும் போது தூரத்துல இருந்து பார்த்தா கூட அங்க ஒரு சர்ச் இருக்கு, அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியும். சோ அதனாலதான் ரெட் கலர் யூஸ் பண்றாங்க. ரெட் ஹேஸ் அ ஹையஸ்ட் வேவ் லென்த். ஓகேவா? Which of the following element belongs to the S block of the periodical table? சரி, S blockல வந்து எந்த எலிமெண்ட் வரும்? அயன் வருமா? வராது. குளோரைன் வராது. யுரேனியம் வராது. அப்ப கால்சியம் தான் வரும். ஓகேவா? கால்சியம் வந்து எக்ஸ் பிளாக் எலிமெண்ட். நீங்க அதுக்கு பீரியாடிக்கல் டேபிள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z வரைக்கும் படிச்சிருந்தா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? A student wants to separate a heterogeneous mixture of the mud and water collected from the pond. Based on your understanding of the mixture, which method would be most effective and why? ஒரு குளத்திலிருந்து சேர்க்கப்பட்ட சேது மற்றும் நீர் கலந்த ஒரு சீரற்ற கலவையை ஒரு மாணவர் பிரிக்க விரும்புகிறார். கலவைகள் குறித்து உங்கள் புரிதலின் அடிப்படையில் எந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் ஏன்? சரி, ரைட். வண்ண பிரிக்கை வருமா? அதாவது குரோமோட்டோகிராஃபி வருமா? வராது. அது எதுக்கு வரும்? கலரை வந்து செப்பரேட் பண்ணதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். வடித்தல் வருமா? கண்டிப்பா இதுதான் வரும். சரி, அடிக்கிறது மாதிரி ஆயிப்போச்சா? சோ இதுதான் ஆன்சரா இருக்கும். வடிகட்டுதல். அதாவது என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, ஒரு சேர்வு சகதியான ஒரு கலக்கமான ஒரு தண்ணீர். ஹெட்ரோஜினியஸ்னா என்ன, ஹோமோஜினியஸ்னா என்ன? ஹோமோஜினியஸ்னா இப்ப நான் வந்து ஒரு மிக்சர் வச்சிருக்கேன், அதாவது சக்கரை தண்ணி வச்சிருக்கேன். சக்கரை தண்ணியை வந்து நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட்டில உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது சக்கரை தண்ணி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களா? முடியாது. ஏன்னா அது ரெண்டு சர்க்கரையும் தண்ணியும் வந்து ஈஸியா பைண்ட் ஆகி அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது வந்து சக்கரை தண்ணிங்கிற மாதிரி மிக்சரா இருக்கும். ஸோ அது பேர் தான் வந்து ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னா ஒரு மிளகா பொடி இருக்கு, ஓகேவா? இல்லாட்டினா ஒரு மண் இருக்கு, மண்ணும் தண்ணி நான் கலக்குறேன். இந்த தண்ணி எப்படி இருக்கும் உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இது ஏதாச்சும் ஒரு இது இருக்கு, மண் இருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெட்ரோஜினியஸ் மிக்சரை எப்படி வந்து நம்ம வந்து தண்ணி தனியா அந்த மண்ணு தனியா பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பிரிக்க முடியும்? ஃபில்டர் பண்ணதான் நம்ம வந்து ஈஸியா மண்ணு தனியா தண்ணி தனியா வந்து பிரிக்க முடியும். ஸோ அதனாலதான் வந்து வடித்தல். ஆவியாதல்னா என்ன? எவாபரேஷன் வருமா? வராது. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆவியாதல்னா நம்ம நீர் குளங்கள் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து எவாபரேஷன் நடக்கும். இப்ப ஒரு கம்மா இருக்கும், இப்ப வந்து வெயில் நேரம் தானே, கம்மால வந்து என்ன சொல்றது, தண்ணியே இருக்காது. அது ஏன்? எவாபரேஷனால அது வந்து ஆவி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப காய்ச்சி வடித்தல் இதுவும் இல்லை. இது காய்ச்சி வடித்தல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? உப்புனா இருக்கு பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல அது என்ன?
டிஸ்டிலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்புக்கு யூஸ் பண்ணது இல்ல. இப்ப வந்து என்கிட்ட வந்து ஒரு மிக்சர்ல வந்து கெரோசின் இருக்கு, பெட்ரோலியம் இருக்கு. சோ இப்ப கெரோசினுக்கு வந்து ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், ஆல்கஹாலுக்கு வந்து ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். சோ இதை நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கெரோசினோட பாயிலிங் பாயிண்ட்ல வந்து ஹீட் பண்ணிட்டு கெரோசினை கண்டென்சேஷன் மூலியமா நான் வந்து செப்பரேட் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் நான் வந்து இந்த பெட்ரோல் ஆல்கஹாலையும் வந்து செப்பரேட் பண்ணுவேன். ஸோ இது பேர் தான் டிஸ்டிலேஷன். அப்படின்னு சொல்றேன், ஒரு லிக்விட் இருக்கு, மொத்தமா மிக்சர், ஒரு லிக்விட் மிக்சர் இருக்கு. ஸோ இந்த லிக்விட் மிக்சர்ல என்ன இருக்கு? ஒன்னு பெட்ரோலு, இல்ல கெரோசின் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. சரி, ஒன்று பெட்ரோலு, இன்னொன்னு வந்து ஆல்கஹால் இருக்கு. இப்ப நான் வந்து என்ன பண்ணது பாத்தீங்கன்னா இதை வந்து தனியா வந்து நான் வந்து பிரிச்சு எடுக்கணும். அப்ப ஆல்கஹாலுக்கு ஒரு மெல்டிங் பாயிலிங் பாயிண்ட் இருக்குமா, அதை நான் ஹீட் பண்ணும்போது இந்த ஆல்கஹால் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மேல வந்து இதாயிரும், வேப்பரைசேஷன் ஆயிரும். ஓகேவா? அந்த அப்படி ஆகின பிறகு வேப்பரை வந்து நான் கண்டென்சேஷன் பண்ணி இந்த ஆல்கஹாலை நான் தனியா எடுத்துடுவேன். ஸோ இது பேர் தான் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வாட் இஸ் த மினரல் நேம் ஆஃப் ராக் சால்ட்? இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மாதிரி தான். ஓகேவா? இப்ப ராக் சால்ட்டோட மினரல் நேம் என்னன்னா ஹைலைட். ஓகேவா? ஹைலைட். What is the matrix of the bone cells contain calcium and phosphorus compound? Then what do we find in the matrix of cartilages? Okay. எலும்பு செல்களின் அணிப்பொருள் மேட்ரிசஸ் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சேர்மங்களை கொண்டிருந்ததால் குருத்து எலும்புகளின் அணிப்பொருளில் எதனை காணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. கார்டிலேஜஸ்னா என்ன? குருத்து எலும்பு. இப்ப இந்த காதை தொட்டு பாருங்க, எவ்வளவு எலாஸ்டிக்கா இருக்கு, நல்லா மடங்குதா? இந்த மூக்கை தொட்டு பாருங்க, இங்க இந்த இடம் வந்து சாஃப்டா இருக்கும், கொஞ்சம் நல்லா மடங்கும். ஸோ இது எல்லாமே கார்டிலேஜஸ் ஆகப்பட்டது, அதாவது குருத்தெலும்பு. நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிடும் போது நம்ம பார்த்துருப்போம், ஒரு ரொம்ப சாஃப்டான எலும்பு இருக்கு, அதுக்கு தான் குருத்தெலும்புவாங்க. இந்த குருத்தெலும்புல என்ன சப்ஸ்டன்ஸ் நிறைய இருக்குன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸும் சுகர்ஸும் தான் நிறைய இருக்கு. புரோட்டீன்ல முக்கியமா இந்த கேலோஜன் சொல்லுவாங்க. இப்ப கூட நிறைய ட்ரெண்டிங்கா இருக்கு, இந்த கேலோஜன் சாப்பிட்டா எலும்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சிக்கன் சூப்ல இருந்து அதை எடுக்கிறாங்க, மட்டன் சூப்ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஹாலோஜன்ஸ் எல்லாமே எங்க ஜாஸ்தியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டிலேஜஸ்ல தான் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? கன்சிடர் த following statement regarding the size of the atom. Say right. Size of the atom is approximately range of 0.1 nanometer to 0.5 nanometer அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆட்டமோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. 0.1 நானோமீட்டர்ல இருந்து 0.5 நானோமீட்டர் தான். இது கரெக்ட் தான். ஓகேவா? சரி, இந்த செகண்ட் கொஸ்டின் வச்சுப்போம். இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுவேன், இது தப்பு. ஆனா ஏன் தப்புன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்லுவேன். ஓகேவா? The radius of the hydrogen atom is about 10 to the minus 10 meter. இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? அப்ப 1 and 3 கரெக்ட், பி தப்பு. ஏன் பி தப்புனா இவங்க என்ன சொல்றாங்க, அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ் when we move from the left to right in the periodical table அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது நல்லா பாத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இப்படி மூவ் ஆகும் போது என்ன ஆகுதான், இன்க்ரீஸ் ஆகுதான். ஓகேவா? இப்படி மூவ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், பீரியட் வைஸ்ல மூவ் ஆகும் போது வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுதான். ஆனா குரூப்ல ரிமைன்ஸ் சேம் இல்ல கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் இப்ப சில ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கு, இந்த குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் சேமா தான் இருக்கும். சோ அப்படிதான் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அப்பதான் இந்த குரூப்ல வந்து அடங்கும். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது இந்த எல்லா குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸுக்குமே ஒரே சேம் வேலன்சி வச்சுதான் வந்து அவங்க அடக்கி இருப்பாங்க. ஓகேவா? வேலன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சிலிக்கானே படிச்சோம். ஃபர்ஸ்ட் 2 8 4 மட்டும் அவுட்டர் லேயர்ல இருக்கு.
அப்ப இந்த 4 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? சோ இப்ப இங்க என்ன இருக்கு? ரெண்டுமே ரெட் கலர் இருக்கா? சரி சொல்றேன். சோடியம் இருக்கு. சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 11. ஓகேவா? லித்தியமோட அட்டாமிக் சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11. அதை எப்படி பிரிப்போம்? 2 8 லாஸ்ட்ல 1ன்னு இப்படி பிரிப்போமா? அதே மாதிரி இப்ப நான் வந்து பொட்டாசியம் எடுத்துக்கிறேன். K 19 2 8 இன்னொரு 8 வரும். ஓகேவா? ஏன்னா அந்த ஃபார்முலா இருக்கு, நம்ம பேலன்ஸ் நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கும்போது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ல 2 தான் இருக்கும், செகண்ட் செல்ல வந்து 8, அடுத்த செல்ல 8. ஓகேவா? அடுத்த செல்ல வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது இங்க என்ன இருக்கு? 2 8 10 இன்னொரு 8 இருக்கு, மிச்சம் 1 இருக்கு. அப்ப பேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அதே மாதிரிதான் எல்லா குரூப்லயும் பேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும். ஓகேவா? அப்ப பேலன்சி எப்படி இருக்கும்? பேலன்சி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4க்கு வந்து எப்படி இருக்குன்னா இப்படி போகும்போது இன்க்ரீஸ் ஆகுமா, அதுக்கப்புறம் வந்து 0 ஆயிடுமா? இது பேலன்ஸ். ஓகேவா? இந்த சைடு எப்படியுமே கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் தான் என்ன? இது ஒரு ஷெல், இது ஒரு ஷெல், இது ஒரு ஷெல். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஷெல் இருக்கிறதுனா இப்படி இருக்கும் போது, அதாவது குரூப்பா வைக்கும் போது இன்க்ரீஸ் ஆகுமா, இப்படி போகும்போது ரிமைன் சேமா இருக்குமா? அட்டாமிக் சைஸ் ரேடியஸ் அப்படிங்கிறாங்க. ரேடியஸ் வந்து எப்படி இருக்குமா? அட்டாமிக் ரேடியஸ் வந்து இப்படி போகும்போது டிக்ரீஸா இருக்குமா, இப்படி போகும்போது இன்க்ரீஸ் ஆகுமா? அதே மாதிரி மெக்கானிக்கல் கேரக்டர்ஸ், எலக்ட்ரோ பாசிபிலிட்டி கேரக்டர்ஸும் அதே தான். இப்ப இது நான் மெக்கானிக் ஆல்டர்மெண்ட்டும் அப்படியே மாறுது. இப்படி போகும்போது இன்க்ரீஸ் ஆகும், இப்படி போகும்போது டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி இப்படி போகும்போது இன்க்ரீஸ் ஆகும், இப்படி போகும்போது டிக்ரீஸ் ஆகும். அஃபினிட்டி இப்படி போகும்போது இன்க்ரீஸ் ஆகும், இப்படி போகும்போது டிக்ரீஸ் ஆகும். சரி, ரைட். இதுல வந்து ஒரு தியரி பார்த்துதான். ஸோ இந்த வீடியோ, இந்த பிக்சர்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இதெல்லாம் எழுதிக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது. இப்ப கொஸ்டின்ஸுக்கு வாங்க. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்? அட்டாமிக் சைஸ் ஆஃப் த சைஸ், அதாவது என்னது அட்டாமிக் ரேடியஸ், அது வந்து இன்க்ரீசஸ் we moves from the left to right. left to right னா இப்படி போகும்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அப்படியே நம்ம படிச்சோம். இப்படி போகும்போது என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகும். அப்ப இது தப்பு. சரி, 2-methyl propane has the same molecular formula as that of following அப்படிங்கிறாங்க. 2-methyl propane. ஓகேவா? சரி, இப்ப நம்ம ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிருப்போம். alkane ஃபார்முலா என்ன? CE இங்க 2 ஆகுது, N வரும், H 2N+2. இது இந்த இது மட்டும் எழுதுவேன், சஃபிக்ஸ் மட்டும் எழுதுவேன், பார்த்துக்கோங்க. ஈன்னு வந்துச்சுன்னா H 2N அப்படியே விட்டுடலாம். இதே இது கெயின் HN 2N-2. சோ இதுதான் பேசிக் ஃபார்முலா 3 படிச்சிருப்போம். இப்ப இந்த மாதிரி மித்தைல், இந்த THYL, அதாவது இந்த தெயில் அப்படி வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ஃபார்முலான்னு இல்ல, நீங்க இது ஃபார்முலானே வச்சுக்கோங்க. நான் பிரீஃபா கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா அல்கைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதோட ஃபார்முலா என்னன்னா, இதேதான் இங்க ஒரு எலக்ட்ரான் கம்மியாகும். அப்ப CnH2n+1 இப்படின்னு இருக்கும். இது ஏன் ஒரு எலக்ட்ரான் கம்மியாகுதுன்னா, இப்ப இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து நான் வந்து இந்த மெத்திலுக்கு இருக்கிற ஃபார்முலா. ஏன்னா மித்துனா என்ன? சிக்கு பதிலா 2, H 2, மித்துனா 1 இங்க +1. அப்ப ஒரு C H 3, அதுதான் எனக்கு இந்த மித்திலோட ஃபார்முலா. ஓகேவா? அப்ப நான் என்ன செய்யறேன்? ஒரு C வரைகிறேன். ஒரு Cல என்னால 3 H வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். இங்க ஒரு H, இங்க ஒரு H, இங்க ஒரு H பிளேஸ் பண்ணிட்டேன். இப்ப இங்க என்ன இருக்கு? மித்தேல் மட்டுமா இருக்கு, புரோபேன் இருக்கு. அப்ப இந்த ஒரு
இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இதனால ஹச் இல்ல, ஏன்னா இந்த மித்தில 3 ஹச் தான் இருக்கு. அப்ப இங்க ஒரு இடம் வந்து வேக்கண்டா இருக்கு. அப்ப நான் என்ன செய்வேன்னா புரோபேனை வந்து இங்க பிக்ஸ் பண்ணுவேன். ஓகேப்பா, புரோபேனோட ஃபார்முலா என்ன? எழுதவா சி 3 வருமா, 3 ஹச் 2 3 பிளஸ் 2. அப்ப எனக்கு என்ன ஆகும்? 6 8 ஹைட்ரஜன் 3 கார்பனு. அப்ப 3 கார்பன் இருக்கா, ஹைட்ரஜன் என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7. இந்த 8 நான் வந்து இங்க வந்து பிளேஸ் பண்ணிக்குவேன். அப்ப மித்தில் டைமித்தில் புரோபேனுக்கு ஒரு ஃபார்முலா என்னது? இங்க எனக்கு மொத்தம் எவ்வளவு கார்பன் இருக்கு, மொத்தம் எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க. 4 கார்பன் இருக்கா, அப்ப C4. எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? ஏற்கனவே நம்ம 8 இதுக்கு படிச்சோம், புரோபேனுக்கே 8 இருக்குன்னு படிச்சோம். 8 பிளஸ் இங்க 3 8 பிளஸ் 3. அப்ப இங்க ஒரு 10 ஹைட்ரஜன் இருக்கு. C4H10. ஓகேவா? இதேதான் பியூட்டேன்லயும் இருக்கு. பியூட்டேனோட ஃபார்முலா என்ன? இங்க C நான் 4 போடுறேன், H 4 2 பிளஸ் 2. அப்ப எனக்கு 4C கிடைக்குது. இதை நீங்க கூட்டுங்க, 8 பிளஸ் 2 10 ஹைட்ரஜன், 10 ஹைட்ரஜன் கிடைக்குது. அப்ப டைமித்தில் புரோபேனும் எனக்கு பியூட்டேனும் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஓகேவா? அப்ப எனக்கு ஆன்சர் என்ன? டி. கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ஒரு கான்செப்ட் தான். புரியாட்டி 2-3 வாட்டி பாருங்க, கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு ரிப்ளை பண்றேன். What determines the amount of water reabsorbed during the formation of urine in human kidneys? மனித சிறுநீரகங்களில் சிறுநீர் உருவாகும் போது மீண்டும் உறிஞ்சப்படும் நீரின் அளவை எது தீர்மானிக்கிறது அப்படிங்கிறாங்க. எது தீர்மானிக்கிறதுனா, இந்த amount of excess water and dissolved waste human body must remove. அதாவது தமிழ்ல சொல்றேன், மனித உடல் வெளியேற்ற வேண்டிய அதிகப்படியான நீர் மற்றும் கரைந்துள்ள கழிவு அளவு, அதாவது இந்த கழிவு அளவை பொறுத்து அது வந்து ரீஅப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Which of the human body is affected by glaucoma? Glaucomaங்கிறது வந்து ஒரு டிசார்டர், அதாவது கண்ணு இருக்கிற நிலம்புல வந்து இருக்கிற ஒரு டிசார்டர் தான் கிளைகோமா. அது எங்க கண்ணு சொல்லியாச்சு. அப்ப எங்க வந்து அது வந்து எஃபெக்ட் ஆகும்? கண்ணா வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? Honey is produced by the honey bee, so the honey is say right. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர்னா என்ன? செடி, அதெல்லாம் ப்ரொடியூசரு. கன்சியூமரு இங்க வந்து பிரைமரி கன்சியூமரு, செகண்டரி கன்சியூமரு, டெர்ஷரி கன்சியூமர். ஓகேவா? அப்ப இந்த ஹனி பீ என்னன்னு கேட்கிறாங்க. ஹனி பீ என்னது? ஒரு பிரைமரி கன்சியூமர், அதாவது முதல் நிலை நுகர்வோர். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இந்த தேனி என்ன சாப்பிடும்? இலைகள் அந்த இதுதான் சாப்பிடுமா, அந்த பூக்கள் இருந்தா சாப்பிடும். அப்ப அதுதான் என்னது? ஒரு ப்ரொடியூசர் சாப்பிடுறதுதான் இந்த ஹனிபி. சோ அது வந்து ஒரு பிரைமரி கன்சியூமர், அதான் வந்து முதல்நிலை நுகர்வோர். Which of the following process is responsible for the transportation of soluble products formed by the photosynthesis in different parts of plant? ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவாகும் கரையக்கூடிய பொருட்களை தாவரத்தில் பல்வேறு பகுதிகளில் கடத்துவதற்கு பின்வரும் செயல்முறையில் எது காரணமாக அமைகிறது? சரி, ஒரு செடி இருக்கு, அந்த செடியில போட்டோசிந்தசிஸ் மூலமா சாப்பாடுகள்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுவாங்க, ஒரு செடி பண்ணுது. ஓகேவா?
அப்ப இந்த உற்பத்தி பண்ண சாப்பாடை அதை அனுப்பும் பாத்தீங்களா, எந்த ஒரு உறுப்புக்கு தேவையற்ற உறுப்புக்கு வந்து சரி போட்டோசிந்தசிஸ் நடக்குது, அங்க வந்து நியூட்ரிஷன்லாம் கெயின் பண்ணி வச்சிருக்கு. இந்த கெயின் பண்ண நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸுக்கு வந்து அனுப்பணும்ல, அந்த ப்ராசஸ் பேரு என்னன்னு கேக்குறாங்க. அசிமுலேஷன் கேட்டா அசிமுலேஷன் ஹியூமன்ஸுக்கு வரும், இது இல்ல. டிரான்ஸ்பிரேஷன்னா லைக் என்ன சொல்றது, உள்ள இருக்கிற தண்ணீரை வந்து வெளியே விடுறது தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, டெர்மினேஷன் இல்ல. அப்ப ஆன்சர்னா டிரான்ஸ்லோகேஷன். அதாவது ஒரு நியூட்ரிஷன்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கு, அதை பிளான்ஸோட மற்ற பகுதிக்கு செலுத்துறது தான் டிரான்ஸ்லோகேஷன். ஓகேவா? Which of the following correctly pass nerve tight with its origin? பின்வருவற்றுள் நரம்பு வகையில் அதன் தோற்றத்தையும் சரியாக இணைப்பது எது? இந்த கிரேனியல் நர்வ்ஸ் எங்க இருந்து வருது? பிரெயின்ல இருந்து வருது. அப்ப இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வருதா? இல்ல. பிரெயின்ல இருந்து வருதா? இல்ல. ஹார்ட் இல்ல. ஓகேவா? In which of the following groups of organisms sex determination occurs due to the environmental temperature? பின்வருவற்றுள் உயிரின குழுவின் எவற்றில் சுற்றுச்சூழல் வெப்பநிலையில் காரணமாக பால் நிர்ணயம் நடைபெறுகிறது? ஆன்சர் few reptiles. அதாவது இப்ப ஒரு டெம்பரேச்சர், அதாவது என்வாயன்மெண்ட்டை பொறுத்து இந்த நத்தைகள், பாம்புகள், ஸோ இந்த மாதிரி ரெப்டைல்ஸ் ஊர்வனம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த டெம்பரேச்சர் தான் வச்சு அதோட அதாவது பாலினத்தை மாத்தி கொள்ளுமா. ஓகேவா? இப்ப நம்ம இருக்கோம், இப்ப நம்ம வந்து ஜெனட்டிக்காவே இப்ப வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு பையன். ஓகேவா? சோ இப்ப எனக்கு வந்து என்ன குரோமோசோம் இருக்கு? எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கு. இதே இது ஒரு ஃபீமேல்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்டே முடிவாகப்பட்டது தானே. இப்ப நான் இந்த பூமிக்குள்ள வந்த பிறகு எனக்கு வந்து இந்த என்வாயன்மெண்டல் வந்து எனக்கு சேரல, அதாவது நான் ஆண் வந்து பெண் ஆயிக்கிறேன் அப்படின்னு நம்மளால மாற முடியுமா? முடியாது. நம்ம சுற்றுச்சூழல் பொறுத்து மாற முடியுதா? முடியாது. நம்ம ஜெனட்டிக்காவே நம்மளுக்கு வந்து இவன் வந்து ஆணாதான் பிறக்கணும், இவன் உங்க வந்து பெண்ணாதான் பிறக்கணும்னு சொல்லிட்டு குரோமோசோம் எண்ணிக்கையில வந்து நம்மள வந்து நம்ம பர்த்டே நம்ம பிரிச்சிருந்தோம். ஓகேவா? ஆனா சில ரெப்டைல்ஸுக்கு அப்படி இல்ல. இப்ப ஒரு பாம்பு பிறக்குது, ஒரு பாம்பு குட்டி இருக்குன்னா அது வந்து இந்த சூழ்நிலை, இந்த என்வாயன்மெண்ட்ல வந்து இப்ப என்வாயன்மெண்ட் சேஞ்சஸ் இருக்கு, இது வந்து ஒரு சூடான இடம். ஓகேவா? சோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த பாம்பு தன்னோட பாலினத்தை மாத்திக்கிறோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவு நடக்கும்னு கேட்பாங்க, ரெப்டைல்ஸ் தான் நடக்கும். இந்த கேள்வி அடிக்கடி ஏஎல்பி ஜேஇ குரூப்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஸ்னெயில்னா என்ன? நத்தைகள், பாம்புகள், இதை வச்சு கேட்பாங்க கேள்வி. ஓகேவா? Which of the following statement is true about ligament? லிகமெண்ட்னா என்னது? தசை நாறுகள். சோ தசை நாறு எப்படி இருக்குன்னா அது வந்து போனையும் கனெக்ட் பண்ணும், அது வெரி எலாஸ்டிக்கா இருக்கும், நல்ல இழுவு தன்மை கூடியதா இருக்கும். ஓகேவா? Plant breeder process two pure breeding peas dash one producing round seeds and other producing wickled seeds. Based on the Mendel's finding, what phenotype should all the seeds in the F generation display? ஒரு தாவர இனப்பெருக்கவியலாளர் தூய இனப்பண்பு கொண்ட 2 பட்டாணி தாவரங்களை கலப்பு செய்கிறார். அவற்றில் ஒன்று உருண்டையாக விதையாகவும் மற்றொன்று சுருங்கிய விதையாகவும் உருவாக்கிறது. மெண்டலில் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் F1 தலைமுறையில் உள்ள அனைத்தும் விதைகளும் எந்த பினோடைப் வெளிப்படுத்தும் அப்படின்னு கேக்குறாங்க. புறத்தோட்ட பண்பை வெளிப்படுத்தும். பினோடைப்னா வெளியில இருந்து பாக்குறதுதான் பினோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளினிக்கல் டேபிள் படிச்சிருப்போம். அப்ப என்ன படிச்சிருப்போம்னா ரவுண்டு விக்கல்டுன்னு இருக்கு. ஓகேவா? இந்த ரவுண்ட் எப்படி இருக்குன்னா டாமினன்ஸ் இன் நேச்சர், விக்கல்டு ரிசசிவ் இன் நேச்சர். அப்ப F1 ஜெனரேஷன்ல நம்ம கிராஸ் பண்ணுவோம்னா
எப்பயுமே நமக்கு இந்த டாமினன்ஸோட நேச்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பட்டாணியோட விதைகள் எப்படி இருக்கும்னா ரவுண்டா தான் இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது? உருண்டையான விதைகள், ரவுண்ட் சீட்ஸ். ஓகேவா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சோ மறக்காம டாப் 5 பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.